வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி 16/6/2026 டியூஸ்டேவோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நம்மளுடைய அந்த அஸ்யூஷுவல் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை வச்சு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சு, ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே கிடச்சிச்சு அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் போய் டிஸ்க்ளைமர் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் ஒளிபரப்பப்படுற எல்லா வீடியோக்களுமே எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே. இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லோ அண்டு ஹை ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கும், அதை பாருங்கள். இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லா இன்டெப்த்தாக புரிய வரும். அதே மாதிரி இந்த ஜூன் 2026ன்னு சொல்லி ஒரு ப்ளேலிஸ்ட்டில் ஒரு இது இருக்கும், அதுலேயும் பார்த்துருங்க. நமக்கு இந்த மந்தில் நம்ம கான்செப்ட் படி எப்படிலாம் மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சு, எப்படி நமக்கு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? இப்போ நம்ம இன்றைக்கி மார்க்கெட்டோட அந்த போஸ்ட் மார்க்கெட்டுக்குள்ளே போவோம். இப்போ நம்மளோட அந்த அஸ்யூஷுவல் கான்செப்ட் படி ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிகிற வரைக்கும் எந்த ட்ரேடுமே கிடையாது. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவையும் ஹையையும் மார்க் பண்ணிக்கிறோம், லோ அண்டு ஹையை மார்க் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி ரொம்ப ஷார்ட்டஸ்ட்டு ரேஞ்சு தான். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 888லேருந்து 940, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட்டுக்குள்ளே மட்டும்தான் இருந்திருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் நமக்கு என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், க்ரீன் கலராக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட கேண்டில் க்ரீனாக இருந்துச்சுன்னா லோ ஸ்ட்ரைக்கில் இருக்க கால்க்கு நம்ம என்ட்ரி போகணும். அதுக்கு முன்னாடி சில விஷயத்தை பண்ணணும் அப்படின்ட்டு என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம். இப்போ நமக்கு லோ ஸ்ட்ரைக் 23,888 இருக்கிறதுனால அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்க ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,900. ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 23,900 கால் அண்டு புட்டை நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ 23,900 காலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி லைன் மார்க் பண்ணி வச்சுட்டேன். தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்குறவங்களுக்கு தெரியும், இந்த ரெட் கலரில் இருக்கிறது இந்த கேண்டில், அதாவது இந்த ஸ்ட்ரைக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹை. க்ரீன் கலரில் இருக்கிறது இவனோட ஆப்பனண்ட் இருக்கான் பார்த்தீங்களா, 23,900 புட்டு, அவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹை. ஓகேங்களா? இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிஞ்சோனையும் நமக்கு என்ட்ரி எங்கே கிடைக்கிது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த இடத்துல என்ட்ரி எங்கே கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக நான் 5 மினிட்ஸில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். அப்போ தான் அந்த அக்யூரேட்டாக எத்தனை பாயிண்ட்டில் நீங்கள் என்ட்ரி போயிருக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா? இப்போ இங்கே நல்லா கவனிங்க. இந்த இது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸு, இது அடுத்த 5 மினிட்ஸு, இது அடுத்த, அப்போ இந்த இடத்துக்கிட்ட தான் இருந்திருக்குது. சரிங்களா? இது நீங்கள் ரன்னிங் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்கள் என்ட்ரி போகிறப்ப நியரஸ்ட்டாக இருக்க ஸ்ட்ரைக்கில் ரவுண்ட் நம்பரில் போங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ நமக்கு இந்த இடத்துல இன்றைக்கி என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70. ஏன் நம்ம இங்கே என்ட்ரி போகிறோங்கிறதே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 23,900 கால் 1 2 3 இதுக்கு பக்கத்தில் இருக்கான். ஓகேவா? அப்படியே நம்ம போய் இவனோட ஆப்போசிட் ஸ்ட்ரைக்கையும் பார்த்துட்டு வந்துடுவோம். 23,900 புட்டு. ஓகேங்களா? இதில் ஏன் இன்றைக்கி நான் இன்னும் 2 லைன் ஆட் பண்ணலைன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்மளோட கான்செப்ட் படி ஓகேவா, நமக்கு அந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்பைரி டே அன்றைக்கி ஆவரேஜ் லைனு கால் ப்ரீமியம் புட் ப்ரீமியம்லாம் மேக்ஸிமம் ஒர்க் ஆகாது அப்படிங்கிறதுனால நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிஞ்சோனையுமே இவனோட ஆப்பனண்ட்டோட ஹைக்கு கீழே இருக்கான், இவனோட ஹைக்கு கீழே இருக்கான், இவனோட ஆப்பனண்ட்டோட லோக்கு மேலேயே போக முடியல. இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நமக்கு இன்றைக்கி மார்க்கெட் ஃபுல்லாக அப்சைடில் தான் இருக்க போகுது. ஏன்னா இவன் அடுத்து இந்த லைனெல்லாம் பிரேக் பண்ணி மேலே வந்தால் தான் அங்கே இருக்கவன் கீழே வர ஆரம்பிப்பான். ஓகேங்களா? அப்போ இதுவே நமக்கு பெரிய 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 கன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் எப்போதுமே ட்ரேடு போகிறதுக்கு முன்னாடி எந்த ஸ்ட்ரைக்கில் ட்ரேடு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் ஸ்ட்ரைக்கையும் பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான், நம்ம இப்போ ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருக்கோம் அப்படின்னா நம்மளோட பலம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அட் த சேம் டைம் அந்த ஆப்பனண்ட் டீம் இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட பலம் பலவீனத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்மளால் ஈஸியாக இன்னும் ஜெயிக்க முடியும். ஓகேங்களா? அப்போ இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கை பாருங்கள், கிட்டத்தட்ட அந்த 1 ஹவர் முடியறதுக்குள்ளே, அதாவது 9:15லேருந்து 10:15க்குள்ளே ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு. அதாவது டவுன் மீன்ஸ் இது கடைசியாக முடிகிறப்ப தான் டவுன் ஆகிருக்கு. இந்த இடத்துல இவனோட லோக்கு மேலேயே போக முடியலையே. ஓகேங்களா? அப்போ நீங்கள் ஒரே மொபைலில் அல்லது ஸ்க்ரீன்லேயே 2 கால் புட்டையும் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கிளியராக கிடச்சிடும். இப்போ நம்ம இங்கே பார்ப்போம் டார்கெட்டு ஹிட் ஆச்சா அப்படின்ட்டு. ஓகேங்களா? இப்போ நமக்கு
23,900 காலை நம்ம 70ல் என்ட்ரி எடுத்துட்டோம். சரிங்களா? 23,900 வந்து ரூ. 70 என்ட்ரி எடுத்துகிட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 30. இங்கே எங்கேயாச்சும் வந்திருக்கான்னு பாருங்கள். ஆக்சுவலாக இங்கே வந்து நமக்கு டார்கெட்டு 110 தான் வைப்போம். சரிங்களா? இங்கே பாருங்கள், ஒரு 2 பாயிண்ட்டில் வந்து ஒரு 2, 3 பாயிண்ட்டில் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் 1:1 ரேஷியோ தானே வந்து ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ தானே ஃபாலோ பண்ணுறீங்க, அது நமக்கு சக்ஸஸ் கொடுக்குமான்ட்டு. இப்போ இந்த மாதத்தில் இன்றைக்கி வந்து 12வது ட்ரேடிங் டே நடக்குது. இந்த அதாவது ப்ளேலிஸ்ட்டில் போய் ஜூன் 2026ங்கில் 11 வீடியோ போட்டிருக்கேன். 11 வீடியோவையும் பாருங்கள். 11 நாளுமே நமக்கு டார்கெட்டு ஹிட்டு, ஒரு நாள் கூட ஸ்டாப் லாஸ் அடிக்கலை. ஓகேங்களா? இந்த 40 பாயிண்ட் எதுக்குன்னா, சில இதிலலாம் நீங்கள் 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் போட்டிங்கன்னா வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த டார்கெட்டுக்கு போகும். ஸோ அதனால தான் நான் என்ன 1:1 இருந்தாலும், அதாவது ஒரு 10 நாள் ட்ரேடிங், 10 நாள் சக்ஸஸு 10 நாள் ஃபெயிலியர்னாலுமே நம்மளோட கேபிட்டலுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நீங்கள் உங்களோட கேபிட்டலை விடாமல் பாதுகாக்க தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே நீங்கள் அடுத்தடுத்து சக்ஸஸை நோக்கி போக ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு சிஸ்டத்தை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ஒரே ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டு ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்கு கண்டினியூஸாக நீங்கள் பேக் டெஸ்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ இந்த இடத்துல நம்ம 70ல் என்ட்ரி போட்டோம். ஃபஸ்ட்டு தடவை 90 போயிருக்கு, திரும்ப கீழே வந்துட்டு 100 தொட்டிருக்கு. சரிங்களா? முடிஞ்சப்போ 89 ரூபாயில் முடிஞ்சிருக்கு. நேற்றும் இன்றைக்கி மார்க்கெட்டு ஒரு மனுஷன் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எவ்வளோ பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்துருக்கு. சிங்கிள் என்ட்ரியை எடுத்துகிட்டு, அதாவது இன்றைக்கி நீங்கள் 70 ரூபாயில் என்ட்ரி எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸை வந்து 30 ரூபாயிலையும் டார்கெட்டை 110லையும் போட்டு ஒன்று ஸ்டாப் லாஸ் அடிக்கணும் அல்லது டார்கெட் அடிக்கணும். அது வரைக்கும் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு கூலாக நீங்கள் சார்ட்டை பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? மார்க்கெட் கீழே போகிறப்ப ஐயோ ஸ்டாப் லாஸ் அடிச்சிருமோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் இன்னமும் வந்து சரியான பாதையில் போகலை அப்படின்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? நீங்கள் ஒரே ஒரு ட்ரேட் எடுங்க, அது லாஸோ ப்ராஃபிட்டோ ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி அதே மாதிரி ஒரே ஸ்ட்ராட்டஜியில் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடுன்னு கண்டினியூஸாக ஒரு 100 ட்ரேடிங் டேக்கு வந்து ட்ரேடு பண்ணி அதோட வின்னிங் ரேஷியோவை நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. ஓகேவா? இங்கே மெஜாரிட்டி ட்ரேடர்ஸ் வந்து தோற்று போகிறதுக்கு காரணம் என்னென்னா, 10 பாயிண்டில் பிடிச்சி 10 பாயிண்டில் ஸ்டாப் லாஸ் வச்சு 10 பாயிண்ட் டார்கெட் வச்சு மேலே போனால் பை, கீழே போனால் புட்டு மாற்றி போட்டு எமோஷனல் ஆகி அந்த லாஸை ரெக்கவர் பண்ண இன்னொரு லாஸ் அப்படியே போய் 3:15 3:30 வரைக்கும் சார்ட்டுக்குள்ளே பிடிச்சி விளையாடிக்கிட்டே இருக்கிறது தான் உங்களுக்கு வேலை. இனிஷியலாக இருக்கிறப்ப நீங்கள் அந்த தவறை செய்யலாம். ஆனால் திரும்ப நாட்கள் ஓட நீங்கள் அதே தப்பை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சைக்கலாஜிக்கலாக வந்து ரொம்ப வீக்காக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நம்மளோட கான்செப்ட் படி இதுதான் இன்றைக்கி நடந்துருந்துச்சு. அதை ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை வச்சு இன்றைக்கி டார்கெட்டு ஹிட் இல்லை, ஸ்டாப் லாஸும் ஹிட் இல்லை. ஆனால் நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 19 பாயிண்ட்ஸ். இன்னையோட 12 நாள் ட்ரேடிங் டே நடந்திருக்கு. 11 நாள் டார்கெட்டு ஹிட்டு, இன்றைக்கும் 19 புள்ளி கொடுத்துருக்கு. இதை விட இந்த ஸ்ட்ராட்டஜியில் என்ன வேணும் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் அதான் நான் ஒரு 1வது 2வது பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னும் புரியலைன்னா நீங்கள் போய் அந்த ஜூன் மாதத்து வீடியோ எல்லாத்தையும் திரும்ப பாருங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கான்செப்டை நீங்கள் இன்னும் நல்லா இன்டெப்த்தாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பர் இருக்குது. எனக்கு வாட்ஸ்அப்போ அல்லது காலோ பண்ணி நீங்கள் பேசலாம். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. அதில் நாங்கள் எந்த கால்ஸோ டிப்ஸோ கொடுக்க மாட்டோம். ப்ராப்பராக இந்த ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கிட்டு நானும் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறணும்னு நினைக்கிறவங்க மட்டும் அந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம இந்த ஃபினான்ஷியல் இயர்லேருந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை போட ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ஏப்ரல் மேலே மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்துச்சு. இப்போ ஜூன்லேருந்து ஒரே விஷயத்தை தான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி அந்த டெலகிராம் சேனலில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஆவரேஜ் ப்ரைஸு, கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம் இதையும் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கூட ட்ரேட் பண்ணி இன்னமும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேற்கொண்டு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.